குரான், எங்களுடைய குரான், நேற்று நான் மாங்கோட்டு பிரதேசத்திலே குரான் வாங்க சென்ற பொழுது குரான் தட்டுப்பாடு. ஏன்? குரான் கஸ்டம் சாலை கட்டுப்பாடு. இலங்கையிலேயே பௌத்த மத புத்தகத்துக்கு கட்டுப்பாடு இல்லை, இந்து மத புத்தகத்துக்கு கட்டுப்பாடு இல்லை, கத்தோலிக்க மத புத்தகத்துக்கு கட்டுப்பாடு இல்லை. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரே ஒரு குரான் இலங்கை, அதாவது இலங்கையில் மட்டுமல்ல உலக முஸ்லீம்கள், இந்த நாட்டில் 2 பில்லியன் மக்கள் பாதிக்கின்ற குரான் அல்லது குரான், அதாவது குரானுடைய விளக்கத்தோடு வருவதற்கு இங்கு கட்டுப்பாடு கஸ்டம்ஸ் இல்லை. இஸ்லாமிய புத்தகங்களை கொண்டு வர முடியாது டிஃபென்ஸுடைய அனுமதி இல்லாமல். இது நீங்கள் போட்ட உத்தரவல்ல. கோட்டா என்ற கொடிய இந்த நாட்டுக்கு வந்த மிக மோசமான அராஜகன் போட்ட உத்தரவு. அது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் அனுரவுடைய ஆட்சியிலே அதை இல்லாமலாக்க முடியாதா? வந்த குரான் 25 எம்பிமார் சைன் போட்டு கொடுத்தோம், இந்த ஹாபரிலே கிடக்கிறது, அந்த குரானை தாருங்கள் என்று. கொழும்பிலே குரான் வாங்க முடியாத நிலை வந்திருக்கிறது. 40 குரான் வாங்க போனவங்க விலை கூடி இருக்கிறது. ஏனென்று கேட்டால் கஸ்டம்ஸால் பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள். தயவு செய்து இங்கு இருக்கின்ற அமைச்சர்கள், ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்கள் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்துங்கள் என்று உங்களிடத்திலே அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் மகர பள்ளிவாசல் கோட்டாவுடைய அரசாங்கத்திலே மகரையில் இருக்கின்ற முஸ்லீம்கள் தொழுவதற்கு இடமில்லை, நோன்பு வந்திருக்கிறது, தராவியா இல்லை, அவர்களால் வாழ முடியாத மார்க்க கடமைகளை செய்ய முடியாத நிலை. இங்கு ஒரு முஸ்லீம் ஒருவரை மார்க்கத்துக்கு பொறுப்பான பிரதி அமைச்சராக போட்டிருக்கிறீர்கள். நாங்கள் வந்த நாளிலிருந்து கத்தி கொண்டிருக்கிறோம், இதை நீங்கள் திறந்து தாருங்கள் என்று. கோட்டாவுடைய அரசாங்கம் மூடியது, நீங்கள் அதை திறந்து தாருங்கள். கோட்டாவுடைய ஆட்சி அல்ல இப்பொழுது நடப்பது, அனுரவுடைய ஆட்சி. தயவு செய்து அவசரமாக இந்த ரமலான் மாதத்திலே அந்த பள்ளியை திறந்து அந்த மக்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கின்றோம்.